அனைவருக்கும் வணக்கம். இப்போது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஜிகே கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் ஃபஸ்ட்டு அரச வம்சங்கள் பார்த்தோம், ரெண்டாவது போர்கள் பார்த்தோம். இப்போ மூணாவது கிளாஸில் மன்னர்களோட சிறப்பு பேர்கள், அவங்களோட பட்டங்கள், அது ரிலேட்டடாக பார்ப்போம். ஏன்னா இது ரிலேட்டடாகவும் தொடர்ந்து நிறையா கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரியா, அதை மட்டும் தனியாக பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன மன்னர், அவருக்கு என்ன சிறப்பு பேர்கள் இருந்தது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஃபஸ்ட்டு தேவனம் பிரியன் பிரியதர்ஷன். சரியா, இந்த பேர்கள் கொண்ட மன்னர் யாருன்னா நம்ம அசோகர். சரியா, அடுத்து மும்முடி சோழன். இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாதர சேகரன், திருமுறை கண்ட சோழன். திருமுறை கண்ட சோழன் அப்படின்னா 12 திருமுறைகளை இவரோட காலத்தில் தான் தொகுத்திருப்பாங்க. இவர் ஒரு சிவபக்தனாக இருந்திருப்பார். சரியா, உலகளந்த சோழன் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பித்து தென்னிந்தியாவின் பல பகுதிகள், அதே மாதிரி இலங்கை, இந்த மாதிரி பகுதிகள் எல்லாத்தையுமே அவரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பார். சரியா, இந்த பேர்கள் எல்லாத்துக்கும் உரியவர் நம்ம முதலாம் ராஜராஜன், ராஜராஜ சோழன். சோழன். அடுத்து பாருங்க, முடிகுண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். சரி, இந்த 3 பேருக்கும் உரியவர். இவர் ஒரு முக்கியமான ஆள். கடாரம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மலேசியா. சரியா, மலேசியா, சிங்கப்பூர் அந்த பகுதி தான் கடாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை கொண்டான் அப்படின்னா கங்கையின் மீது, கங்கை பகுதியை நோக்கி படையெடுத்து போவார். சரியா, தென்னிந்தியா நம்ம தமிழக பகுதியிலிருந்து கங்கை சமவெளியை நோக்கி படையெடுத்து போவார். அதே மாதிரி முடிகுண்ட சோழன். சரியா, அந்த மாதிரி ராஜராஜனுக்கு அப்புறம் சோழ பேரரசோட மன்னராக பதவி ஏற்பார். சரியா, இந்த 3 பேர்களையும் உடையவர் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திரன், நம்ம ராஜராஜ சோழன் அவரோட பையன். சரியா, முடிகுண்ட சோழன், கங்கை கொண்டான். அங்கே கங்கை, இவரோட கங்கை படையெடுப்பை நினைவு கூற வகையில் தான் அந்த வெற்றியை அடிப்படையாக வச்சு அங்கேருந்து கங்கையிலிருந்து நீரை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே சிவன் கோவில் ஒன்று கட்டியிருப்பார். சரியா, அவரோட தந்தை தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியிருப்பார். அவரோட தந்தை கட்டின மாதிரியே நம்மளும் ஒரு கோயிலை கட்டணும்னு சொல்லி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோவில் கட்டியிருப்பார். சரியா, கங்கை சமவெளியுடைய வெற்றியை நினைவு கூறுற வகையில். அடுத்து பாருங்க, கோப்பரகேசரி. இவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜன். 2ஆம் ராஜராஜன். அடுத்து சுங்கம் தவிர்த்த சோழன். சுங்கம் தவிர்த்தோம்னா முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து திருநீற்று சோழன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். இவரோட காலத்தில் தான் சைவம் பெருசா வைணவம் பெருசா அப்படின்ற சண்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருநீற்று சோழன், 2ஆம் குலோத்துங்கன். அடுத்து பாருங்க, மதுரை கொண்டான், மதுரையும் ஈழமும் கொண்டான், பொன்வேய்ந்த சோழன். இந்த 3 பேர்களுக்கும் உரியவர் வந்து முதலாம் பராந்தக சோழன். முதலாம் பராந்தகன். ரைட். அடுத்து பாருங்க, அவனிசிம்மன். அவனிசிம்மன்னா சிம்ம விஷ்ணு, பல்லவ அரசர் சிம்ம விஷ்ணு. அவனிசிம்மன், சிம்ம விஷ்ணு. அடுத்து பாருங்க, மத்த விலாசன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன், சங்கீரண ஜதி, சேத்தகாரி. இந்த பேர்களுக்கெல்லாம் உரியவர் மகேந்திரவர்மன். பல்லவ அரசர்களில் சிறந்த அரசன் மகேந்திரவர்மன். இன்னைக்கு இருக்கிற இந்த குடைவரை கோவில்கள் அப்படின்ற கான்செப்டுக்கு அடித்தளம் போட்டவர் மகேந்திரவர்மன். சரியா, சமண மதத்தில் இருந்து அப்பர் திருநாவுக்கரசர் மூலமாக சைவ மதத்துக்கு மாறுவார். அடுத்து பாருங்க, மாமல்லன் வாதாபி கொண்டான். மாமல்லன் வாதாபி கொண்டான். முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மன். சரியா, வாதாபி கொண்டான் அப்படின்னா வாதாபி அப்படின்றது சாளுக்கியர்களோட தலைநகரம். அது வாதாபியின் மீது படையெடுத்து, ஏன்னா அதுக்கு முன்னால் சாளுக்கியர்கள் மகேந்திரவர்மனை தோற்கடிச்சிருப்பாங்க. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக முதலாம் நரசிம்மன் வந்து வாதாபி மீது படையெடுத்து சாளுக்கியர்களை தோற்கடிச்சிருப்பார். சரி, அதனால தான் அவருக்கு வாதாபி கொண்டான் அப்படின்ற பேர் வந்திருக்கும். அதே மாதிரி மாமல்லன், மற்போரில் சிறந்தவர், அதனால் அவருக்கு மாமல்லன்ற பேர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, ராஜசிம்மன், சங்கர பக்தன், வாத்திய வித்யாதன். இந்த பேர்களுக்கெல்லாம் உரியவர் வந்து 2ஆம் நரசிம்மன். 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்து பாருங்க, பொன்வேய்ந்த பெருமாள். இவர் ஒரு முக்கியமான ஆள். இவர் வந்து பாண்டிய பேரரசர். சரியா,
பிற்கால பாண்டியர்களில் ஒரு முக்கியமான அரசர். சோழர்களோட வீழ்ச்சியை தொடங்கி வச்சவர் இவர் தான். சரியா, சோழர்கள் மீது படையெடுத்து ஜடாவர்ம சுந்தர பாண்டியன். சரியா, ஜடாவர்ம சுந்தர பாண்டியன். அதே மாதிரி இவருக்கு இன்னும் ஒரு சில பேர்கள் இருக்கு. எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திரிபுவன சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. இவரை ஏன் பொன்வைந்த பெருமாள்னு சொல்றாங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோவில், அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், இந்த 2 கோவில்களுக்கும் பொன்னாலான அந்த கூரைகளை வேய்ந்திருப்பார். சரியா, இது பொன்வைந்த பெருமாள்னா யாருன்னா ஜடாவர்ம சுந்தர பாண்டியன். இவருக்கு இருக்க என்ன பேர்கள்? எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, இந்திய நெப்போலியன் கவிராஜா அப்படின்னு சொல்லப்படுறவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அடுத்து விக்ரமாதித்தன், சகாரி, விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன். சரியா, இந்த பேர்களுக்கெல்லாம் உரியவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர். சரியா, இந்த சகாரி அப்படின்றது தான் எஸ்ஏ எக்ஸாமில் ஒரு 2 எக்ஸாமுக்கு முன்னால் கேட்டது. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, சக்கராதித்யர். சக்கராதித்யர்னா குமாரகுப்தர். குமாரகுப்தர். அடுத்து லக்பக் ஷா அப்படின்னா குத்புதீன் ஐபக்கை சொல்லுவாங்க. குத்புதீன், அடிமை வம்சத்தை தொடங்கி வைத்த குத்புதீன் ஐபக். அடுத்து அடிமையின் அடிமை அப்படின்னா குத்புதீன் கிட்ட அடிமையா இருந்தவர். சரியா, இல்துமிஷ். இதெல்லாம் பல தடவை கேட்டது. இல்துமிஷ். அடுத்து ஆந்திர போஜர். இவர் ஒரு முக்கியமானவர். ஆந்திர போஜர்னா கிருஷ்ணதேவராயர். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர். அடுத்து ஹசன் கங்கு 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லப்படுறவர் பாமினி பேரரசை தொடங்கி வச்ச அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. அவர் பேர் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. ஹசன் பாமன் ஷா. ரைட். அடுத்து பாருங்க, இந்தியாவின் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லப்படுறவர் நம்ம அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி சுல்தான்கள்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். கில்ஜி வம்சத்தில் ஒரு முக்கியமான அரசர். தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து சுல்தான்களோட ஆட்சியை தென்னிந்தியாவில் விரிவுபடுத்தின முதல் மன்னர் இவர் தான். சரி, இவருடைய படைத்தளபதி தான் மாலிக் கபூர். இவருடைய காலகட்டத்தில் தான் மதுரையின் மீது படையெடுத்திருப்பாங்க, கிபி 1311. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக். சரி, ஏன்னா தலைநகர டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தௌலதாபாத் அப்படின்ற இடத்துக்கு மாற்றிருப்பார். அதே மாதிரி நாணய சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். சரி, இந்த மாதிரி அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டங்கள் தான், ஆனால் காலத்துக்கு ஏற்ற திட்டங்கள் கிடையாது அப்படின்ற விமர்சிக்கிற வகையில் முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்ற மாதிரி அவரை சொல்லுவாங்க, முகமது பின் துக்ளக். அடுத்து பாருங்க, ஆலம்கீர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப், ஆலம்கீர். சரியா, இவரோட சுயசரிதை ஒன்று ஆலம்கீர் நாமா. அவுரங்கசீப்போட வாழ்க்கை வரலாறையும் எழுதியிருப்பாங்க. சரி, ஆலம்கீர் நாமா அப்படின்னா அவுரங்கசீப்போட வாழ்க்கை வரலாறு. அடுத்து பாருங்க, சத்ரபதி, மலை எலி, தக்கான புற்றுநோய். இது எல்லாம் இந்த பேருக்கெல்லாம் நம்ம தெரிஞ்ச பேர்கள் தான். இது எல்லாமே சிவாஜியை சொல்லுவாங்க, மராத்திய பேரரசர் சிவாஜி. அடுத்து பாருங்க, நானா சாஹிப். மராத்தியர்கள் வழியில் வந்து பேஷ்வாக்களில் ஒரு முக்கியமானார். இந்த ஏற்கனவே போன கிளாஸில் கூட பார்த்துருப்போம். 3ஆம் பானிபட் போரில் சம்மந்தப்பட்டவர். சரியா, பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ். ரைட். அடுத்து பாருங்க, 2ஆம் அசோகர் அப்படின்னு சொல்லப்படுறவர் குஷான பேரரசர் கனிஷ்கர். கனிஷ்கர். சரியா, அடுத்து பாருங்க, தத்துவனா ஞான இளவரசர் அப்படின்னா ஷாஜஹானோட பையன் தாரா ஷூகோ. அவர் பேர் தாரா. முகலாய அரசர் ஷாஜஹானோட பையன் தாரா ஷூகோ. இவரை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருந்த நிறையா நம்ம இந்திய பாரம்பரியம் சார்ந்த நூல்கள், வேதங்கள், உபநிடதங்கள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். சரியா,
அதனால தான் அவர் தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் தாரா ஷூகோ. சரியா? இது வந்து இப்போ இதில் நம்ம பார்த்ததுல நிறையா ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான், யூனிஃபார்ம் சர்வீஸில் போலீஸ், எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில். அதனால் இது ரிலேட்டடாக இருக்கிற பேர்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த பேர் ஏதாவது பார்க்குறோம், ஏதாவது ஒரு மன்னரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ரிலேட்டடாக கூடுதலாக ஒரு 4 தகவலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டாபிக் ரிலேட்டடாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.